ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாதங்களாக தேவன் நம்மை நடத்தி வந்தார். இந்த 9வது மாதத்திலும் செப்டம்பர் மாதம் 1ஆம் நாளில் இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. எப்பொழுது தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது? பாருங்கள், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அப்படிங்கிற வசனம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையில ஒரு மனிதனுடைய கால் சறுக்கும்? நாம் நிற்கிற பாதையில எப்பொழுது சறுக்கும்? சமம் இல்லாத ஒரு இடத்துல, சமமற்ற ஒரு இடத்துல நாம் நிற்போமானால் அது நம்மை சறுக்கி கீழே தள்ளுகிறதாக அது இருக்கும். பாருங்க, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தரிசனத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் துவங்கும் பொழுதும் கர்த்தருடைய அனுமதியின்படியே சில இடங்களில் நம்ம வாழ்க்கையில சறுக்கல் வரும் பொழுது, அப்படிப்பட்ட சறுக்கல்களிலே நாம் விழுந்து விடாதபடி கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி பிடித்து கொள்ளுமா? அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா? அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது எப்பவுமே பேலன்ஸா இருக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சமமான பாதை அல்ல. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பல போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், சோதனைகள், சரீர பலவீனங்கள், நம்ம சுற்றி இருக்கிற உலக மனிதர்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், பேச்சுகள், இதெல்லாம் நம்ம பாதையில சறுக்குகிறதை போல இருக்கும், காணப்படும். ஆனாலும் நாம் கர்த்தரையே உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது நம் கால் சறுக்காதபடிக்கு, சறுக்கி விழும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகிறது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்த பொழுது, ஆண்டவரே, நீரையா இருந்தால் நானும் உம்மை போல தண்ணீரில் நடக்க எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நடந்து வா என்று பேதுருவிடம் ஆண்டவர் சொன்னார். பேதுருவும் கடல் தண்ணீரின் மேல அவன் நடந்தான். பாருங்க, சூழ்நிலையை பார்த்த பொழுது காற்று வேகமாய் வீசினது, கடல் அலை கொந்தளித்தது, அவனுக்குள் ஒரு பயம் வந்தது. விழுந்து விடுமோ என்ற பயம் வந்த பொழுது அவன் சட்டென கீழே விழுந்து விட்டான். ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். உடனே கரத்தை நீட்டி பேதுருவை பிடித்து தூக்கி எடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் அழைத்த பொழுது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் வாழும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது அநேக இடங்களில சறுக்கல்கள் வரலாம். ஆனா அந்த சறுக்கலின் நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மை உடனே தாங்கி நம்மை பிடிக்கும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்க தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, கிறிஸ்துக்குள்ளாக நீங்க எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடும், பயபக்தியோடும், பரிசுத்தத்தோடும், நீதியோடும் வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் சறுக்கல்கள் இருக்கும். ஆனா அந்த சறுக்கத்துல நாம் சோர்ந்து விடாதபடி, பயந்து விடாதபடி, நம்ம ஒதுங்கி விடாதபடி, எந்த நேரத்திலாம் நமக்கு சறுக்குகிறதோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கென்று வாழ்ந்து
அவருடைய பாதத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம் பாதையில் இருக்கிற சறுக்கல்களை ஆண்டவர் மாற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கிருபையினால தாங்குவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை பயத்தோடும் குழப்பத்தோடும் அவிசுவாசத்தோடும் சரீர பலவீனத்தோடும் நீங்க இருப்பீர்களானால், நீங்க கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது, நான் சரிக்கு விழுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்குகிறது, ஏந்துகிறது, உங்களை தப்புவிக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.